ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் செய்கிறேன். கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ செஞ்சு. ஸோ சரி, வேறு ஒரு டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, அதனால தான் வந்து 3D அனிமேஷனை பற்றி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். பியானோ லெசன்ஸும் சவுண்ட் எடிட்டிங்கும் வந்து நான் சைமல்டேனியஸாக எடுக்கிறேன். 3D அனிமேஷனை பற்றியும் கொஞ்சம் எடுக்கிறேன். இது வந்து எப்படின்னா, இப்போ நான் எடுக்க போகிறது வந்து இன்ட்ரடக்ஷன் டு 3D அனிமேஷன். 3D அனிமேஷனா என்ன, அனிமேஷன் என்ன, அதில் 3D அனிமேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷனில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அனிமேஷனில் வந்து மாடலிங்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து கார் இருக்குது. இதோட பிக்சர் வந்து சைட் வியூவும் ஃப்ரண்ட் வியூவும் வச்சு இந்த காரை வந்து நம்ம செய்யலாம் அந்த 3D மாடலாக. அதேமாதிரி ஃபேஸ் மாடலிங் செய்வாங்க. அதேமாதிரி சைட் வியூவும் ஃப்ரண்ட் வியூவும் வச்சு. அதேமாதிரி பில்டிங்கு, சேரோ, டேபிளோ எதாக இருந்தாலும் அதை வந்து மாடலாக செய்கிறது, 3Dயில் எடுத்துகிட்டு வர்றது வந்து பேர் வந்து மாடலிங்னு சொல்லுவாங்க அது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிக்கிங். ஒரு கேரக்டர் வந்து மூவ் பண்ணணும், பேசணும், சிரிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கேரக்டர் வந்து சிரிக்கணும், பேசணும், மூவ் பண்ணணும், வாக் பண்ணணும், ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் வந்து ரிக்கிங். ரிக்கிங்கிறது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, கண்ட்ரோல்ஸ், ஐக்கே, லெக்குக்கு, அந்த மாதிரி. அதை பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன் அப்புறமா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மூவ் பண்ணுறதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் வந்து அதுலேயே இருக்கும். இந்த ஹார்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு தான் அனிமேட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அனிமேஷன். அடுத்தது அதுக்கு முன்னாடி டெக்ஸ்சரிங் பார்த்துக்கலாம். டெக்ஸ்சரிங் என்னென்னா, இப்போ வந்து பிளாங்காக வந்து மாடலில் செஞ்ச உடனே அதுக்கு வந்து கலர்ஸு, இந்த பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு மாடல் இருக்குது மெஷ்ஷு. அதை வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து போடுறாங்க பாருங்கள், கலராக. இதுதான் பேர் தான் டெக்ஸ்சரிங். இது வந்து ஒரு இது கேரக்டருக்கு மட்டும்தான் இல்லை, ஒரு வீடு இருந்தால், ஒரு ஹவுஸ் இருந்தால் அதுக்கு வந்து டைல்ஸோ இல்லைனா வந்து ரூஃபோ அது கலராக நம்ம ஒயிட் வாஷ் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி செவுத்துலலாம் வந்து கலர்ஸ் டெக்ஸ்சரிங்லாம் கொடுக்குறது, கலர்ஸ் கொடுக்குறது ஜென்ரலாக, அதான் டெக்ஸ்சரிங்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் தான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுக்குறது. எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து லைஃப் கொடுக்குறது. ஜென்ரலாக அனிமேஷன் பண்ணுறவங்க வந்து ஆக்டிங் கிளாஸ்லாம் போவாங்க. இப்போ வந்து அனிமேஷன்ன்றது பார்த்திங்கன்னா, கேரக்டர் மூவ் பண்ணுறது, சிரிக்க வைக்கிறது, அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறது, ஒரு சிலை மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து உயிர் கொடுக்குறது வந்து அனிமேஷன். இது பேர் லைட்டிங் அண்ட் ரெண்டரிங். ஒரு கேரக்டரை வந்து மாடல் பண்ணி அனிமேஷன் பண்ணதுக்கப்புறமா, டெக்ஸ்சரிங் கொடுத்ததுக்கப்புறமா, லைட்டிங்கும் ரெண்டரிங்கும் முக்கியமான பார்ட்டு. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அது. அப்போ லைட்டிங்க்கு தேவையான லைட்டிங் கொடுத்து ரெண்டர் பண்ணுவாங்க. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. மாடலிங், டெக்ஸ்சரிங், அனிமேஷன், லைட்டிங் அண்ட் ரெண்டரிங். இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு அனிமேஷன் ப்ராசஸ் மூவ் ஆகிறதுக்கு. இப்போ நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோ இல்லை எக்ஸ்மேன், இந்த மாதிரி நிறைய மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் வச்சு தான் வந்து கிராஃபிக்ஸே பண்ணுறாங்க அவங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் தான். அதை வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, க்ரீன் மேட்டில் அவங்க பேசுகிறாங்க நியூஸில், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதில் வெதர் ஃபோர்காஸ்ட் பற்றி பேசுகிற மாதிரி வருது. இதே டெக்னிக்கை தான் வச்சு சன் மியூசிக்லேருந்து எல்லாமே இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அடுத்த பிரான்ச் அதை பற்றி பார்க்கலாம். அது வந்து 3D அனிமேஷனுக்கும் 3D அனிமேஷன்லேயும் பண்ணலாம், அதை இல்லை தனியாகவும் பண்ணலாம். அது தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3D அனிமேஷனில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில், ரொம்ப ஃபியூ சாஃப்ட்வேர் வந்து நான் பிக் பண்ணி போட்டிருக்கேன். ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது அது ரெகுலராக. ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கலாம். மாயா, இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. 3Dயில் நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் இது வந்து பேமெண்ட் சாஃப்ட்வேர். இது நானும் இதில் மாயாவில் தான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக அனிமேஷனை. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ds Max, லைட் வேவ் வந்து ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர். இது வந்து இதுவும் 3D அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக. எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுன்றது பிரச்சனை இல்லை, நம்ம எந்த ரிசல்ட்டு கொண்டு வரோன்றதான் அது ரிசல்ட். இது ஃபைனலு.
ஜென்ரலாக மாயா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால மாயா எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னா லைட் வேவும் நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம். 3ds Max இது வந்து கொஞ்சம் பேருக்கு நிறைய நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அந்த டிசைன் பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த 3ds Max யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நல்ல டிஃபால்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். மாயாலேயும் இது பண்ணலாம், லைட் வேலையும் பண்ணலாம். பட் 3ds Max வந்து ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நான் சொன்னேன். ரெண்டுமே மாயாவும் சரி 3ds Maxும் சரி ஒரே கம்பெனி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோடெஸ்க்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளெண்டர். இப்போ நான் அந்த பிளெண்டருக்குலாம் எடுக்க போகிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா பிளெண்டர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். மாயாவோ லைட் வேவோ இல்லை மற்ற 3ds Maxோ இல்லை எந்த போஸ்டர்னு ஒன்று இருக்குது, அது நான் இதில் எடுத்துகிட்டு வரல. எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணலன்னா அது வந்து திருப்பி வந்து அது ப்ராப்ளம் பண்ணும், ரெண்டரிங் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. பிளெண்டர்ன்ற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர். இதோட டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யார் வேணால் இதை டவுன்லோட் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் இது. இது வந்து 3 விதமாக வந்து இருக்குது. ஒன்று வந்து லைனக்ஸ்க்கு இருக்கும், மேக் ஓஎஸ்க்கு இருக்கும், அப்புறம் வந்து இது விண்டோஸ்க்கு. 3 இதுக்கும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம மாயாவில் இருக்க ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாயாவில் இருக்க ரிசல்ட்டை வந்து பிளெண்டரில் கொண்டு வர முடியும். ப்ரொவைடட் வந்து என்னன்னா நம்ம கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து கிராஃபிக் கார்டு இருக்கணும். இருந்தால் தான் ரெண்டரிங் வந்து அந்த குவாலிட்டி வரும். பிளெண்டருக்கு வந்து கிராஃபிக் கார்டு தேவை கிடையாது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. மாயாக்கு வந்து கிராஃபிக் கார்டு தேவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே. பட் ரெண்டரிங் பண்ணும்போது கிராஃபிக் கார்டு இருந்தால் நல்லது. கேம்ஸ் விளாட்ற சாதா கிராஃபிக் கார்டு ஒரு 2000 ரூபாய் 1500 அந்த கிராஃபிக் கார்டே நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டால் கூட போதுமானது ரெண்டரிங்க்கு. ஸோ இது வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக எல்லா லெசன்ஸும் எடுப்பேன், பிளெண்டரில் தான் எடுப்பேன். ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதுனால இது எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பைரேட்டட் வேணாம். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாயா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். 1 மந்த் வரைக்கும் அது வேலிடிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட வெப்சைட்லேயே. பட் பிளெண்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் வரப்போகிற லெசன்ஸ்லாம் வந்து பிளெண்டரை பேஸ் பண்ணி அனிமேஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. பாய்.